திராவிட இயக்க அரசியலில் திருப்பங்கள் பல நிகழ்ந்த திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கழக மாநில மாநாட்டின் தலைவர், ஆட்சி மன்ற குழு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், விசுவாசமே சுவாசம் என்பதற்கு ஒரு இலக்கணம் டாக்டர் கிருஷ்ணன் அவர்களே, மாநாட்டு திறப்பாளர், கொடி உயர்த்தியவர், பட கண்காட்சி திறப்பாளர், படங்கள் திறப்பாளர்கள், கழக பொருளாளர், கழகத்தின் அவைத்தலைவர் ஆகிய பெருமக்களே, தமிழ்நாடு அரசியல் களம் உன்னிப்பாக கவனிக்கின்ற இளைய வரிசை தலைவர்களில் ஒருவர், கழகத்தின் முதன்மை செயலாளர், நாளும் நலம் செய்து உழைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் துரை வைகோ அவர்களே, எந்த கன்னங்களில் கண்ணீர் உருண்டோடுகிறதோ அந்த கண்ணீரை துடைப்பதற்கு பொது வாழ்வில் தனக்கு கிடைத்த ஊசி முனையளவு வாய்ப்பையும் தவறாமல் பயன்படுத்துகின்ற மனிதநேய சிகரம், 6 கண்டங்களில் 100 நாடுகளில் வாழ்கிற 10 கோடி தமிழர்களின் வாழ்வுரிமை போராளி, தனது போராட்ட பொது வாழ்வில் அசகாய சூரர்கள் பலரை வீழ்த்தி காட்டி திசைகளை திரும்பி பார்க்க வைத்த எங்கள் தென்னாட்டு வேங்கை ஆருயிர் தலைவர் வைகோ அவர்களே, பகைவனுக்கு திகைப்பை தருகிற உழைப்பை களங்களில் கட்சிக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஆருயிர் தலைவரின் உயிர் மூச்சாம் கழக கண்மணிகளே, தாய்மார்களே, சான்றோரே, வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் இன்று 117வது பிறந்த தினம். மாமனிதன் வைகோ என்கிற ஆவணப்படத்தை மட்டுமல்ல, தலைவர் வைகோ வழிகாட்டுதலில் தமிழ்நாட்டில் கழகத்தின் ஆகச்சிறந்த மாநாடாக திகழ்கிற இந்த திருச்சி மாநாட்டையும் நேர்த்தியாக என்னால் நடத்தி காட்ட முடியும் என்று இந்த நானிலத்திற்கு அறிவித்திருக்கின்ற கழகத்தின் இளைய தலைவர் துரை வைகோ அவர்களுக்கும், அவரோடு இந்த மாநாடு சிறக்க பாடுபட்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெல்லை சீமை மறுமலர்ச்சி திமுகவின் சிறப்பு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த தருணத்திலே பதிவு செய்கின்றேன். பேரறிஞர் அண்ணாவிற்கு 117வது பிறந்த நாள். 17 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாவுக்கு 100வது பிறந்த நாள் தொடங்கிய போது தமிழ்நாடு மறந்திருந்த நிலையில் 100வது பிறந்த நாள் தொடக்கத்தை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் மதுரை மாநகரில் மாநாடாக நடத்தியது. அந்த கட்சி மறுமலர்ச்சி திமுக. அந்த தலைவன் எங்கள் தலைவர் வைகோ. அந்த மாநாட்டின் 100ஆண்டு நிறைவு விழாவை திருச்சிராப்பள்ளியிலே நடத்திய பெருமை பெற்ற கட்சியும் இதுதான். இன்றைக்கு 117வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, தமிழ்நாட்டில் 6,32,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 6,32,00,000 வாக்காளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக தமிழ்நாட்டிலே 50 கட்சிகளுக்கு மேல் இருக்கின்றன. 25 ஜாதிய அமைப்புகள் இருக்கின்றன. 75 அமைப்புகள் வாழ்நாள் முழுவதும் போராடுவது இந்த 6,32,00,000 வாக்காளர்களில் கொஞ்சம் பேரை தங்கள் பக்கம் ஈர்ப்பதுதான் அவர்களின் இலக்கு. ஆனால் இந்த 75 அமைப்புகளிலே முதல் 10 அமைப்பு தான் எல்லோரும் தெரிந்து கொள்ள கூடிய அமைப்பாக இருக்கிறது. அந்த 10 அமைப்புகளிலே பேர் சொல்லக்கூடிய அமைப்பாக விளங்கக்கூடிய இயக்கம் மறுமலர்ச்சி திமுக என்கிற பெருமை நமக்கு இருக்கிறது. நினைத்த மாத்திரத்தில் தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டால் அன்றைக்கு அது வேலை நாள், 1000 ரூபாய் ஊதியம் போய்விடுமே என்று கருதாமல், தன்னுடைய பணிகள் முடங்கிவிடுமே என்று கருதாமல் 10 பேர் சேர்ந்து சொந்த காசை செலவிட்டு ஒரு வாகனத்தை அமர்த்தி கொண்டு தலைவர் அழைத்து விட்டாரே, வீட்டில் எப்படி இருக்க முடியும் என்று லட்சமாய் திரண்டு வரக்கூடிய சக்தியை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே இன்னமும் தக்க வைத்திருக்கின்ற இயக்கமாக நம்முடைய மறுமலர்ச்சி திமுக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அண்ணாவுக்கு 117 வயது, மறுமலர்ச்சி திமுகவிற்கு வயது 31. இந்த 31 ஆண்டுகளிலே மறுமலர்ச்சி திமுக 5 சட்டமன்ற பொது தேர்தல்களை கடந்து வந்திருக்கிறது. 6 நாடாளுமன்ற தேர்தல்களை கடந்திருக்கிறோம். 6 உள்ளாட்சி மன்ற தேர்தல்களை கடந்திருக்கிறோம். நமது முக இன்றைக்கும் உயிர் துடிப்பான வீரியம் குன்றாத இயக்கமாக நிமிர்ந்து நிற்கிறது. ஏன் என்று அதற்கு காரணம் என்ன என்று யோசிப்போமே. ஆனால் தன்னலம் கருதாமல் தமிழ்நாட்டின் நலன் ஒன்றையே தன்னலம் என கருதி வாழ்கிற
பாடுபடுகிற அன்பு தலைவர் வைகோ இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஒற்றை இலையிலே தான் மறுமலர்ச்சி திமுக அத்தனை தோல்விகளையும் எதிர்கொண்டு இன்றைக்கு சற்றும் வீரியம் குன்றாத இயக்கமாக இந்த மண்ணிலே நிலை பெற்றிருக்கிறது. கடந்த மாதம் எனது மகள் திருமண விழா சங்கரன் கோவிலிலே நடைபெற்ற போது தலைவரும் இளைய தலைவரும் அதிலே வாழ்த்துறங்கி வழங்கிய போது எதிரே ஒரு பேராசிரியர் உட்கார்ந்திருந்தார். தமிழ் துறையின் தலைவராக அந்த பேராசிரியர் மறுநாள் காலை எனது வாட்ஸ்அப்புக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். நீயும் உனது தலைவரும் உங்கள் கட்சியின் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் உங்கள் தலைவரும் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி உணர்வால் இணைந்திருக்கிறீர்கள் என்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே பாடப்பட்ட புறநானூற்று பாடல் அதற்கு ஒரு இலக்கணமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட சிறப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று அந்த பேராசிரியர் தம்முடைய வாட்ஸ்அப் செய்தியிலே எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த பாடலுக்கு விளக்கத்தையும் அவர் சொல்லி இருந்தார். அந்த பாடல் எந்தை வாழி ஆதனுங்கா என் நெஞ்சம் திறப்போர் நிற்காண்குவரே நின் யான் மறப்பின் மறக்கும் காலை என் உயிர் யாக்கையில் பிரியும் போதும் என் யான் மறப்பேன் மறக்குவேன் என்று அந்த செய்யுளிலே சொல்லுகிறது. அதற்கு என்ன பொருள் என்றால், எங்கள் தந்தையாகிய தலைவரே நீங்கள் வாழ்க, எங்கள் நெஞ்சத்தை எவரேனும் திறந்து பார்ப்பார்களேயானால் அந்த நெஞ்சத்துக்குள் எங்கள் தலைவரே உங்கள் திருவுருவந்தான் அதிலே தென்படும். ஒரு நாளும் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் உங்களை மறந்திருக்க மாட்டோம். என்றேனும் ஒரு நாள் உங்களை நாங்கள் மறந்திருப்போம் என்றால் அன்றைக்கு நான் இறந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தியை, அந்த உணர்வை, அந்த சிறப்பை தலைவனுக்கும் தொண்டருக்கும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு இயக்கமாக, அந்த பந்தவாச பிணைப்பை ஊட்டி இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மறுமலர்ச்சி திமுகவும் அதனுடைய தொண்டர்களும் விளங்குகிற காரணத்தினாலே தான் 31 ஆண்டுகளில் 17 பொது தேர்தல்களை சந்தித்து அதில் பல தோல்விகளை சந்தித்த போதும் எங்களை எவரும் அழித்து ஒழித்து விட முடியவில்லை. என் தலைவர் சந்தித்த பகை கணக்கிலே அடங்காது. இந்த நிமிடம் வரை துரோகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என் தலைவரிடம் மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு கவசம் நேர்மை என்கிற அந்த ஒரு கவசம் தான். அந்த நேர்மையை ஏவுகணைகளால் தாக்குவதற்கு எழுந்து வந்தவர்கள் எத்தனை பேர், எத்தனை வல்லரசு நாட்டுகளின் ஏவுகணைகள் என் தலைவரின் நேர்மையை சிதைப்பதற்கு ஏவப்பட்டன. அனைத்தையும் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சக்தி வாய்ந்த கட்சியாக மறுமலர்ச்சி திமுகவை நிலைநிறுத்தி இருக்கின்ற தலைவராக எங்கள் தலைவர் வைகோ விளங்குகிறார். அந்த தலைவருக்கு பக்கத்திலே இருந்து கடமையாற்றுவதற்கு, அந்த தலைவருக்கு பக்கத்திலே இருந்து இந்த இயக்கத்தை கொண்டு சேர்ப்பதற்கு காலம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற வைரமணி தூண்தான் கழகத்தினுடைய இளைய தலைவர் துரை வைகோ. அவர் மீதும் விஷ அம்புகள் ஆயிரக்கணக்கிலே வீசப்படுகின்றன. கலிங்கப்பட்டியின் இரத்த அணுக்களிலே பிறந்த அக்கினி குளம்பான துரை வைகோ தன்னுடைய இடது கரங்களால் அத்தனை விஷ அம்புகளையும் இடறி எறிவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு களத்திலே கடமையாற்றுகின்ற அந்த செயலுக்காக உங்களை ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வீராங்கனை மல்லிகா தயாளன் பேசுகிற போது நாங்கள் அணிவகுத்து வந்து விட்டோம், ஆர்ப்பரித்து நிற்கின்றோம், எங்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குங்கள் என்று குறிப்பிட்டார். அன்பு சகோதரர்களே, நீங்கள் அணிவகுத்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஆர்ப்பரித்து எழுந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத் தருவோம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ளே இன்னொரு சொல் அடங்கி இருக்கிறது. அது என்ன சொல் என்றால், களத்தில் போய் கழகத்தை வலுப்படுத்த பணியாற்றுங்கள். அங்கீகாரம் என்றைக்கு கிடைக்கும்? களத்தில் கடமையாற்றுங்கள். உங்கள் கிளைகளில், வட்டாரத்தில், ஒன்றியத்தில், நகரத்தில், மாவட்டத்தில் மறுமலர்ச்சி திமுகவா எழுச்சியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்குவீர்களேயானால் அங்கீகாரம் மட்டுமல்ல, அதிகாரமும் மறுமலர்ச்சி திமுக தொண்டரின் வீட்டு முற்றத்திலே வந்து கோலமிடும். அதை நோக்கி உங்கள் பார்வை இருக்கட்டும், பயணம் இருக்கட்டும். அதற்காக கடமையாற்றுவதற்கான மனத்திடத்தோடு ஊருக்கு செல்லுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வெல்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். வணக்கம்.